வெல்கம் பேக் டு எஸ்எஸ் கிரி லேட்டஸ்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து இப்போ கேரட்டும் தேங்காய் துருவலையும் வச்சு ஒரு நியூ ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கேரட்டை வந்து நல்லா கழுவி அலசிட்டு இப்போ தோலையும் துருவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து 1/2 கிலோ இருக்கும். இந்த கேரட்டை வந்து குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடலாம். இதுக்கு இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா வரக்காய் தான். இப்போ இதை நம்ம வந்து வறுத்து வச்சிட்டோம்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இது இப்போ நான் வறுத்து எடுக்க போகிறேன். இதையே அதே மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா மணமாகவும் இருக்கும், பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ இதை வந்து ஆற வச்சு ஒரு தட்டத்தில் கொட்டிக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து எடுத்தாச்சு, நல்லா மசியை வேக விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இப்போ வந்துட்டு இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதையே மிக்சியில் தள்ளிப்போம். இப்போ வந்து இது ஆறிடுச்சு, நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூடவே 100 கிராம் சுகர் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், நான் பெரிய ஸ்பூனில் போடுறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மையாட்டை. இப்போ இது ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். கடாயை வச்சு நெய் சேர்த்தோம். இப்போ நெய் விட்டுட்டேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை போட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதில் தண்ணி வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி இது பண்ணிக்கலாம், இலக்கி இது பண்ணிக்கலாம். ஆனால் அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக இப்படி ஊற்று. தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நம்ம சேர்த்திக்கலாம். இதை நல்லா நம்ம கெட்டி ஆக வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கும். நல்லா வெந்து கெட்டி ஆக வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே இப்போ இதுக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுறேன். சிம்மில் தான் வைக்கணும், ஏன்னா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால இதாகும். இப்போ ஏலக்காய் ஒரு 5-6 வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இது பண்ணிட்டு அப்புறம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சோம்னா நல்லா கெட்டி ஆகிக்கும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்து நெய் கொஞ்சம் கையில் தொட்டுட்டு இப்படி உருண்டை பிடிக்கலாம், இல்லை தண்ணி கூட தொட்டுட்டு உருண்டை பிடிக்கலாம். சின்னதாகவோ பெருசாகவோ சதுரமாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இது பண்ணிக்கலாம். நான் இப்போ தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவில் டிப் பண்ணுறேன். தட்டையாகவும் பண்ணிக்கலாம், உருண்டையாகவும் பண்ணிக்கலாம்.
உருண்டை எடுத்துகிட்டு இதில் இப்போ கோகோனட்டில் நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சிடறேன். இப்போ நான் பூரா எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோதாங்க இந்த ஸ்வீட்டு. நம்ம கேரட்டு சுகர் எல்லாமே கோகோனட் வீட்டில் இருக்குது. நம்ம வந்து இப்போ குழந்தைய கேட்குறாங்க ஸ்வீட் இல்லைங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி எடுத்து செஞ்சோம்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுறதுக்கு மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 days 3 days வச்சு கூட இதை சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.